பல்கலை விரிவுரையாளர்களின் பிள்ளைகளுக்கு பாரிய நீதி. 2026ஆம் ஆண்டு முதலாம் தரத்திற்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான புதிய சுற்றறிக்கையினால் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் பிள்ளைகளுக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கங்களின் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாகவும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பாகவும் அரசாங்கத்துடன் பல தடவைகள் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் இதுவரை தீர்வுகள் வழங்கப்படாத காரணத்தினால் வரவிருக்கும் உயர்தர பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளில் ஈடுபடுவது குறித்து தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டி ஏற்படும் என்று அந்த சம்மேளனத்தின் தலைவர் பேராசிரியர் பிரகீத் வீரதுங்க தெரிவித்துள்ளார். இதற்கமைய கடந்த நாட்களில் நடைபெற்ற அனைத்து பல்கலைக்கழக விரிவுரையாளர் சங்கங்களின் பிரதான கூட்டத்தில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பொதுக்கல்வி செயற்பாடுகளுடன் தொடர்புடைய அனைத்து தன்னார்வ பணிகளிலிருந்து விலகுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள உயர்தர பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீடு தொடர்பாகவும் தீர்மானம் எடுக்கப்படும் என்று மேலும் கருத்து தெரிவிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.